இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி தான். வெஜிடபிள் பிரியாணி பேசிக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணியில் வந்து அந்த சிக்கனை விட பிரியாணி நல்லா சாப்பிடுவேன். இது வந்து எனக்கு பேசிக்காக நல்லா பிடிக்கும்ன்றனால இது செஞ்சேன். 1 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகா, 3 கையளவு சின்ன வெங்காயம், 4 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் இதுக்கு மசாலா வந்து சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அதுதான் சேர்த்தேன். வேறு எதுவும் சேர்க்கலை. அது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா ஒரு நிமிஷத்துக்குள்ளே வதக்கிட்டு டக்குன்னு சோயா வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருந்தேன். அது பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருந்தேன். நீங்கள் வந்து பட்டாணி, காலிஃப்ளவர் என்னென்ன காய் இருக்கோ எல்லாம் சேர்க்கலாம். கண்டிப்பாக பிரியாணிக்கு போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா இதெல்லாம் மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசியை வந்து நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் வச்சுருந்தேன். அதனால் நல்லா 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் 1 கப்புக்கு 1.25 தண்ணி, 1.5 தண்ணி போட்டாலும் போதும் தான். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன் வேறு. அது நல்லா தான் இருந்தது, பிரச்சனை இல்லை. அப்புறம் அரிசியை சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி உப்பெல்லாம் பார்த்துட்டு அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய்யை விசில் வச்சுட்டு ஒரு 15 20 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஓப்பன் பண்ணேன். நல்லா அடி பிடிக்காமல் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சண்டே ஒரு நல்ல சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கப்புறம் இறாலில் தொக்கு வச்சுருந்தாங்க அம்மா. அந்த இறால் தொக்கு தான். இதோட ரெசிபியை நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் சண்டேயோட லன்ச் மெனு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பச்சடி கூட வைக்கல, சிம்பிளாக போய் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய் பாய்.